Hello friends, welcome to Sri Tech Talks. நீங்க இப்பதான் புதுசா ஒரு கம்ப்யூட்டர் வாங்கியிருக்கலாம், இல்லைன்னா இப்பதான் நீங்க ஒரு கம்பெனில போய் புதுசா சேர்ந்திருக்கலாம். பட் நீங்க ஒரு லேப்டாப் அதே மாதிரி இன்டர்நெட் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க குரோம் ப்ரௌசரை யூஸ் பண்ணி தான் தீரணும். அப்படி நீங்க குரோம் ப்ரௌசரை இப்பதான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னாலோ, இல்ல நான் ரொம்ப நாளா குரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பட் இதுல இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் எதுவும் எனக்கு பெருசா தெரியாது அப்படின்னாலோ, இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க. இந்த வீடியோல ஒரு பர்சன் குரோம் ப்ரௌசரை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் கண்டிப்பா லேர்ன் பண்ணி வச்சிருக்கக்கூடிய 10 விஷயங்களை தான் இந்த வீடியோல தொகுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 10 விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க குரோம் ப்ரௌசரை ரொம்ப சூப்பரா யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை மறக்காம கேளுங்க. ஒருவேளை நான் ஏதாவது ஒரு ஃபீச்சரை மென்ஷன் பண்ணாம விட்டுருந்தேன் அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது நம்ம வியூவர்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த வீடியோல நானும் ஆட் பண்ணிக்கிறேன். நம்மளுடைய சேனல்ல தொடர்ச்சியாக யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் போடுறோம். அது உங்களை சேரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் ஒரு குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் உங்களுடைய லாகின் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும். ஜஸ்ட் இந்த ஆட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. இதில் சைன்இன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஜஸ்ட் இந்த சைன்இன்னை கொடுங்க. இந்த சைன்இன்ல என்னன்னா உங்களுடைய ஜிமெயில் ஐடியை கொடுங்க. தென் அதுக்கப்புறம் பாஸ்வேர்டை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்காகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கான், ஒரு அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா கூகுள் குரோமில் கிரியேட் ஆயிரும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ரைட் கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த ப்ரொஃபைல் ஃபோட்டோ இந்த இடத்துல வந்துடும். ஜஸ்ட் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மெயில் ஐடி இந்த இடத்துல வந்துடும். ஸோ எப்போவுமே இந்த சிங்க் இஸ் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த சிங்க் இஸ் ஆன் அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த மெயில் ஐடி இந்த டிவைஸில் அசோசியேட் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த மெயில் ஐடி உங்களுடைய மொபைல்லையும் சிங்க் ஆகிருக்கும் இல்லையா. ஸோ 2 டிவைஸுமே சிங்க் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு மீனிங் தான். 2 மொபைல்லையும் 2 டிவைஸ்லையும் இருக்கக்கூடிய அந்த குரோம் ப்ரௌசர் ரெண்டுமே சிங்க் ஆகிருக்கு அப்படிங்கிற மீனிங் தான் இது. ஓகேங்களா. ஸோ உங்களுடைய ப்ரொஃபைல் எல்லாமே இந்த இடத்துல தான் ஷோ ஆகும். சரி, இப்போ முதல் ஃபியூச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேப் மேனேஜ்மெண்ட் தான். ஸோ இதை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்க அதிக வாய்ப்புகளே கிடையாது. நீங்கள் ஒரு குரோமுக்கு போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு இங்கே ஒரு நியூ டேப் அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக ஓப்பன் ஆகியிருக்கும். இப்போ இதில் ஒரு நியூ டேப்பை கொடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு நியூ டேப்ஸ் கிரியேட் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு டேபை க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு இந்த இன்ட் மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், க்ளோஸ் ஆயிரும். சப்போஸ் உங்களுக்கு இப்போ ரீசெண்டாக க்ளோஸ் பண்ண அந்த டேபை ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தேவை வந்துச்சுன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி வெளியில் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ரீஓப்பன் க்ளோஸ்டு டேப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ரீசெண்டாக நீங்கள் எந்த டேபை க்ளோஸ் பண்ணீங்களோ அந்த டேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கிட்டு ரைட் கிளிக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். அதாவது க்ளோஸ் அதர் டேப்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும். அதே மாதிரி க்ளோஸ் டேப்ஸ் டு தி ரைட் அப்படின்னு சொல்லி கேட்கும். க்ளோஸ் அதர் டேப்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த டேப் மட்டும்தான் இருக்கும். மற்ற எல்லா டேப்புமே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிரும். இல்லை ரைட் சைடு உள்ள டேப்னா க்ளோஸ் டேப்ஸ் டு தி ரைட் அப்படின்னா இந்த சைடு இருக்க 2 டேபும் க்ளோஸ் ஆயிரும். ஸோ இந்த சைடு ரைட் சைடு இருக்க எல்லா டேபுமே க்ளோஸ் ஆயிரும். அதுதான் அந்த ஆப்ஷன். ஸோ இப்போ ஒரு நியூ டேபை எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி க்ளோஸ் பண்ணுறது, எப்படி ரீசெண்டாக க்ளோஸ் பண்ணுறது, ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சாட் ஜிபிடி, யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு 2 டேப் இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் இதை ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இது எல்லாம் எக்ஸ்பேண்ட் ஆகுது பாருங்கள். ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா குரோமில் இருக்கக்கூடிய டேப் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரே விதமான இப்போ ஒரு பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிளாட்ஃபார்மோட இம்பார்ட்டண்ட் லிங்க்ஸ் எல்லாத்தையுமே ஒரு டேபாக பார்த்தீங்கன்னா நீங்கள் குரூப் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த குரூப்பை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஜஸ்ட்டு நான் இந்த குரூப்பை ஃபஸ்ட்டு டெலீட் பண்ணிடுறேன். ரைட் கிளிக் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு டெலீட் குரூப் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இங்கேயும் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரிமூவ் ஃப்ரம் குரூப் அப்படிங்கிறத கொடுத்துட்டோம்னா ரிமூவ் ஃப்ரம் குரூப் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இப்போது ஒரு குரூப்பை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஜஸ்ட்டு இந்த டேப் எல்லாத்தையும் நீங்கள் குரூப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டேபு கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, இந்த டேபு கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, இந்த டேபு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் மேலே 3மே செலக்ட் ஆகிருக்கும். இப்போ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு
ஜஸ்ட்டு ஆட் டேப்ஸ் டு நியூ குரூப் அப்படிங்கிறத கொடுங்க. இப்போ இதில் குரூப் நேம் சேட் ஜிபிடி அப்படிங்கிறத போட்டுட்டு ஏதாவது ஒரு கலர் வந்து நீங்கள் கொடுக்கலாம். கொடுத்துட்டு ஜஸ்ட்டு வெளியில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குரூப் கிரியேட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஹைட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா நிறைய டேப் குரூப்ஸை ரொம்ப சூப்பராக நீங்கள் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இது நிறைய டேப்ஸை யூஸ் பண்ணி வேலை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஏதாவது ஒரு டேப்பை இந்த குரூப்பில் இருந்து வெளில எடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த டேப்பை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரிமூவ் ஃப்ரம் குரூப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும், இந்த பர்டிகுலர் டேப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பில் இருந்து வெளில வந்துடும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேபை வந்து இந்த குரோம் ப்ரௌசரில் மேனேஜ் வந்து பண்ணணும். அதற்கு அடுத்த முக்கியமான ஃபீச்சர் என்ன அப்படின்னா புக் மார்க்கிங் அண்ட் புக் மார்க்கிங் பார். ஸோ நிறைய பேர் இந்த புக் மார்க்கை யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் ஒரே விதமான டூல்ஸை இல்லைன்னா ஒரே விதமான வெப்சைட் லிங்க்ஸை வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இந்த புக் மார்க் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் இப்போ பாருங்கள், இந்த சாட் ஜிபிடி இருக்கு இல்லையா, ஸோ இந்த நியூ வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த சாட் ஜிபிடியை இந்த லிங்க் இந்த டேபை நான் ஒரு புக் மார்க்காக கிரியேட் பண்ணுறேன். ஜஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு ரைட்டில் இங்கே போயிருங்க, 3 டாட்ஸ் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா புக் மார்க்ஸ் அண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, இதில் ஜஸ்ட் புக் மார்க் திஸ் டேப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சாட் ஜிபிடி அப்படிங்கிற நேம் அதுவே கொடுத்துக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வேறு நேமும் கொடுத்துக்கலாம். இப்போது இந்த புக் மார்க்கை எந்த ஃபோல்டருக்கு கீழே நீங்கள் கொண்டு போக விரும்புகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆல் புக் மார்க் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிறது தான். இல்லை எனக்கு சாட் ஜிபிடி இந்த மாதிரி டூல்ஸோடது எல்லாத்தையுமே நான் வந்து ஏஐ டூல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டருக்கு கீழே கொண்டு போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த ஆல் புக் மார்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். சூஸ் அனதர் ஃபோல்டர் அப்படிங்கிறத கொடுங்க. இப்போது இந்த இடத்துல புக் மார்க் பாரை செலக்ட் பண்ணிவிட்டு நியூ ஃபோல்டர் அப்படிங்கிறத கொடுங்க. இந்த இடத்துல ஏஐ டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. ஜஸ்ட்டு சேவ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு ஏஐ டூல்னு வந்திருக்கு பார்த்தீங்களா, இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே இருக்க அந்த புக் மார்க் லிங்க் வந்து காட்டும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு புக் மார்க்கை கிரியேட் பண்ணணும். சரி, இந்த புக் மார்க்கை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே மாதிரி அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா புக் மார்க் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த புக் மார்க் மேனேஜர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா எந்தெந்த புக் மார்க் எப்படியெல்லாம் வந்து மேனேஜ் ஆகி இருக்குது, ஏஐ டூல்ஸுக்கு கீழே எத்தனை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இங்கே வந்து பார்க்க முடியும். இப்போது யூஸ்வலாக நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த புக் மார்க் பார் உங்களுக்கு சில சமயத்தில் ஷோ ஆக வாய்ப்பு இல்லை. அப்படி ஷோ ஆகலை அப்படின்னா ஜஸ்ட் இந்த புக் மார்க்கு போயிருங்க. இதில் ஷோ ஆல் புக் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு ஒரு புக் மார்க்கை ஷோ பண்ண வேணாம், ஹைட் பண்ணணும் அப்படின்னா ஹைட் புக் மார்க்ஸ் பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு இந்த பர்டிகுலர் புக் மார்க்கே வந்து ஹைட் ஆயிரும். இப்போ உங்களுக்கு மறுபடியும் வேணும்னா அங்கே போயிட்டு ஷோ புக் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த புக் மார்க் எல்லாமே வந்துடும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புக் மார்க்கை அங்கே வந்து மேனேஜ் பண்ணணும். ஷோ புக் மார்க்குன்னு கொடுத்தீங்கன்னா புக் மார்க் வந்துடும். ஸோ இப்படி தான் புக் மார்க்கை குரோம் ப்ரௌசரில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணணும். ஸோ இந்த 2 ஃபீச்சரும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அடுத்த முக்கியமான ஃபீச்சர் என்ன அப்படின்னா இன்காக்னிட்டோ மோடு. ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம இன்டர்நெட்டில் ப்ரௌஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ரெக்கார்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியாக வந்து சேவ் ஆகிட்டே இருக்கும். அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஹிஸ்ட்ரி அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஹிஸ்ட்ரியை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ரீசெண்டாக எந்த வெப்சைட்டெல்லாம் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிற லிஸ்ட்டு இந்த இடத்துல வரும். சப்போஸ் சில நேரங்களில் நம்ம ஒரு சில வெப்சைட்ஸ் வந்து பார்ப்போம், அந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌசரோட ஹிஸ்ட்ரியில் வந்து அசோசியேட் ஆக வேண்டாம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இன்காக்னிட்டோ மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிக்கோங்க. புக் மார்க் அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இப்போது நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நியூ இன்காக்னிட்டோ விண்டோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு ஒரு இன்காக்னிட்டோ விண்டோ வந்துடும். இந்த விண்டோவில் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணுறது எல்லாமே அந்த உங்களுடைய பர்டிகுலர் அக்கௌண்ட்டில் உள்ள ஹிஸ்ட்ரியில் ரெக்கார்ட் ஆகாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அது தனி விண்டோ, இது ஒரு நியூ அக்கௌண்ட் மாதிரி. அதே மாதிரி நீங்கள் இந்த க்ளோஸ் பட்டனை வந்து க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த என்டையர் டேட்டாவுமே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆயிரும். நீங்கள் என்னென்ன ஹிஸ்ட்ரியில் வந்து இதை ப்ரௌஸ் பண்ணீங்க எந்த டேட்டாவுமே இருக்காது, எல்லாமே வந்து போயிடும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த இன்காக்னிட்டோ மோடில் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணீங்க அப்படின்னா அது கவர்மெண்ட் ஏஜென்சி போலீஸ்னால வந்து ட்ராக் பண்ண முடியாது அப்படின்னு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அப்படியெல்லாம் வந்து கிடையாது. இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் எல்லாமே பண்ண முடியும். பட் உங்களுடைய சிஸ்டமில் இந்த ஹிஸ்ட்ரி எதுவுமே வந்து சேவ் ஆகாது.
நீங்கள் லாகின் பண்ணுற டேட்டா எதுவுமே வந்து சேவ் ஆகாது. அவ்வளவுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்காக்னிட்டோ மோடோட ஒரு ஃபீச்சர் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து குரோம் ப்ரௌசரோட முக்கியமான ஃபீச்சர் என்னென்னா எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எப்படி நீங்கள் ஒரு லேப்டாப் வாங்குறீங்க, அதில் ஒரு சில வேலைகள், ஃபார் எக்ஸாம்பிள் டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்டை வந்து இன்ஸ்டால் பண்ணுறீங்க, எக்ஸலை வந்து இன்ஸ்டால் பண்ணுறீங்க, இந்த மாதிரி தனித்தனி அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறீங்க. அந்த மாதிரியே குரோம் ப்ரௌசரில் ஒரு சில வேலைகளை செய்கிறதுக்கு ஒரு சில அப்ளிகேஷன், ஸ்மால் அப்ளிகேஷன்ஸ் வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிக்க முடியும். அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஸ்க்ரீன் ரெக்கார்டர் அப்படின்ட்டு ஐக்யூ அப்படிங்கிறது இருக்குது. இந்த மாதிரி டவுன்லோட் மேனேஜர் ஹெல்ப்பர் இருக்குது. இதை எல்லாமே தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்மால் வேலைகளை செய்யக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போது உங்களுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்றது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ப்ரௌசரில் ஏற்கனவே இருக்கக்கூடிய எக்ஸ்டென்ஷன்ஸ் இந்த இடத்துல ஷோ ஆகும். சப்போஸ் அது இந்த இடத்துல இப்படி லிஸ்ட் ஆகலை அப்படின்னா இந்த பின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். இப்போ இது ஷோ ஆக வேணாம்னு நினச்சிங்கன்னா அன்பின் பண்ணிட்டீங்கன்னா ஷோ ஆகாது. இப்போ உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு எக்ஸ்டென்ஷன்ஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு மேனேஜ் எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படிங்கிறத கொடுங்க. இதில் குரோம் வெப் ஸ்டோர் அப்படின்றது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். இதில் ஒரு வீடியோ டவுன்லோடர் வேணும் அப்படின்னா இப்போ வீடியோ டவுன்லோடர் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா போதும். அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா எக்ஸ்டென்ஷன்ஸுமே உங்களுக்கு வந்து இங்கே லிஸ்ட் ஆகும். இதில் உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் டு குரோம் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு அந்த பர்டிகுலர் எக்ஸ்டென்ஷன்ஸ் இந்த உங்களுடைய ப்ரௌசரில் இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ பாருங்கள், ஆட் டு குரோம் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இது ஆட் எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும். இப்போ பார்த்தீங்களா, இங்கே டவுன்லோட் ஆகிருச்சு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகும். ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆன உடனேயே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து காட்டும், சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிருச்சு அப்படின்னு. இப்போது இந்த இடத்துல எக்ஸ்டென்ஷன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் எக்ஸ்டென்ஷன்ஸ் இங்கே வந்துருக்கு பாருங்கள். இப்போ இந்த பின்னை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கேயும் லிஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போது இதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஜஸ்ட்டு ரிமூவ் ஃப்ரம் குரோம் அப்படிங்கிறத இங்கேருந்தே கொடுக்கலாம். இல்லைன்னா இந்த இடத்துல அந்த எக்ஸ்டென்ஷன்ஸுக்கு மேலே வச்சுக்கிட்டு ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், இங்கே ரிமூவ் ஃப்ரம் குரோம் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு பர்டிகுலர் அந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் உங்களுடைய ப்ரௌசரில் இருந்து போயிடும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய குரோம் ப்ரௌசரில் எக்ஸ்டென்ஷன்ஸை மேனேஜ் பண்ணணும். அடுத்த முக்கியமான குரோம் ப்ரௌசரோட ஒரு ஃபீச்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு மேனேஜர். நிறைய பேர் நீங்கள் யூஸ் பண்ணும்போதே பார்த்துருக்கலாம், நீங்கள் ஒரு ஜிமெயிலில் வந்து லாகின் பண்ணும்போதோ இல்லை வேறு ஏதாவது ஒரு அப்ளிகேஷனில் லாகின் பண்ணும்போதோ உங்களுக்கு குரோம் ப்ரௌசரில் பாஸ்வேர்டை சேவ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அதை எஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் டைம் அந்த பர்டிகுலர் யூஆர்எல்ல போயிட்டு லாகின் பண்ண ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு கூகுள் குரோம் ப்ரௌசரே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டை ரிட்ரைவ் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பாஸ்வேர்டு மேனேஜரை நீங்கள் எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் ஆட்டோஃபில் அண்ட் பாஸ்வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு இந்த கூகுள் பாஸ்வேர்டு மேனேஜர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு எந்தெந்த அக்கௌண்ட்டில் என்னென்ன பாஸ்வேர்டெல்லாம் சேவ் ஆகியிருக்கு அப்படிங்கிறத உங்களால் பார்க்க முடியும். சப்போஸ் நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டுக்கான பாஸ்வேர்டை மறந்துட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா இதை இப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே உங்களுடைய சிஸ்டமில் இருக்கக்கூடிய பாஸ்வேர்டை போட்டிங்க அப்படின்னா, உங்களுடைய பிசியோட பாஸ்வேர்டை போட்டிங்கன்னா உங்களால் அதற்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் அக்கௌண்ட்டுக்கான பாஸ்வேர்டை வந்து உங்களால் பார்க்க முடியும். அதே மாதிரி ஏதாவது ஒரு பாஸ்வேர்டை நீங்கள் ஆடும் பண்ண முடியும், ரிமூவும் வந்து பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் குரோம் ப்ரௌசரில் இந்த பாஸ்வேர்டு மேனேஜர் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதற்கு அடுத்த முக்கியமான ஃபீச்சர் என்ன அப்படின்னா சிங்க் அக்ராஸ் டிவைசஸ். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சிங்க் இஸ் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை எப்போவுமே மேக்ஸிமம் ஆன் அப்படிங்கிறதுல வச்சுக்கோங்க.
ஏன்னா நீங்கள் ஒரு பர்சனாக இருக்கும்போது நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டை லேப்டாப்பில் யூஸ் பண்ணுவீங்க, டேப்பில் யூஸ் பண்ணுவீங்க, மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணுவீங்க. அப்போது நீங்கள் ஒரு டிவைஸில் சர்ச் பண்ண டேட்டா இன்னொரு டிவைஸ்லையும் வந்து ஷோ ஆகணும், ஹிஸ்ட்ரியை டக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சிங்க் இஸ் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா போதும். இந்த சிங்க் ஆனில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை எனக்கு நான் டெஸ்க்டாப்பில் பண்ணக்கூடியது இதில் தான் இருக்கணும், அதாவது மொபைலில் பண்ணக்கூடியது அந்த டிவைஸில் தான் இருக்கணும்னா ஜஸ்ட் அந்த சிங்க் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டர்ன் ஆஃப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். இந்த டிவைஸில் பண்ணக்கூடிய அந்த ஹிஸ்ட்ரி ப்ரௌசிங் எல்லாமே இந்த டிவைஸில் மட்டும்தான் இருக்கும். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிங்க் வந்து ஆகாது. ஸோ இந்த ஒரு பர்பஸுக்காக தான் நீங்கள் இந்த சிங்க் ஆப்ஷனை யூஸ் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப்ஷனாக இருக்கும். அதற்கு அடுத்து மேனேஜ் ஹிஸ்ட்ரி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ப்ரௌஸ் பண்ண டேட்டா எல்லாத்தையுமே பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு 1 வீக் இல்லைன்னா 2 வீக் முன்னாடி ஒரு முக்கியமான வெப்சைட்டை பார்த்துருப்பீங்க, பட் அதை மறந்துருப்பீங்க அப்படின்னா அதை எப்படி எடுக்கிறதுனா அதே மாதிரி அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் இந்த ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் டேட் வைஸ் டைம் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எல்லாமே இருக்கும். நீங்கள் என்னென்ன வெப்சைட்டுக்கு போனீங்க எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் அந்த ஹிஸ்ட்ரியவே ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த டெலீட் ப்ரௌஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்ட்டு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு இந்த என்டையர் ஹிஸ்ட்ரியுமே வந்து கிளியர் ஆயிரும். அதே மாதிரி அதர் டிவைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இது நீங்கள் சிங்க் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா வேறு டிவைஸில் பண்ணக்கூடிய அந்த ஹிஸ்ட்ரியை இந்த இடத்துல பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் இந்த ஹிஸ்ட்ரியை யூஸ் பண்ணணும். இப்போ எனக்கு பர்டிகுலர் வெப்சைட்டை மட்டும் பார்த்த ஹிஸ்ட்ரி போகணும் அப்படின்னா உள்ளே போயிட்டு இந்த 3 டாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை போய் கிளிக் பண்ணிவிட்டு ரிமூவ் ஃப்ரம் ஹிஸ்ட்ரி அப்படின்னு கொடுத்துட்டு ரிமூவ் பண்ணிங்கன்னா போதும் அந்த பர்டிகுலர் ஹிஸ்ட்ரி மட்டும் ரிமூவ் ஆயிரும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய குரோம் ப்ரௌசரில் ஹிஸ்ட்ரியை வந்து மேனேஜ் பண்ணணும். அதற்கு அடுத்த முக்கியமான ஃபீச்சர் என்னென்னா டெவலப்பர் டூல்ஸ். ஸோ டெவலப்பர் டூல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணுறவங்க, அதே மாதிரி வெப்சைட்டை டிசைன் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், நான் நம்மளுடைய டெக் தமிழன் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்கு போயிடுறேன். இப்போது டெவலப்பர் டூல்ஸோட பர்பஸை உங்களுக்கு சொல்கிறேன். ஜஸ்ட் இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே மோர் டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பர் டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நான் paamarankaruthu.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டுக்கு போய்க்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட் வருது. இதில் நிறைய டேப்ஸ் வந்துருக்கும். நீங்கள் டெவலப்பர் டேப்பை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டேப்ஸ் வந்துருக்கும். இந்த டேபோட யூசேஜ் என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிவிட்டு நான் இந்த இடத்துல போயிட்டு செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த பர்டிகுலர் எலமெண்ட்டில் என்ன இருக்கும் அப்படிங்கிறத என்னால் அனலைஸ் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்ஸில் என்னென்ன லிங்க் எல்லாம் வந்து ஃபயர் ஆகுது, என்னென்ன பிக்சல்லாம் வந்து ஃபயர் ஆகுது அப்படின்னா இந்த நெட்வொர்க் அப்படிங்கிற இந்த டேபை கிளிக் பண்ணிவிட்டு நான் ஜஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா எங்கெல்லாம் இருந்து வெப்சைட்டுக்கு வருது அப்படிங்கிற அந்த டீட்டெயில் எல்லாத்தையுமே இந்த டெவலப்பர் டூல்ஸில் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெவலப்பர் டூல்ஸில் இருக்குது. பட் நீங்கள் ஒரு பிகினர் அப்படின்னா இந்த டெவலப்பர் டூல் ரொம்ப அதிகமாக வந்து யூஸ் பண்ண முடியாது, அது தேவையும் இருக்காது. பட் இந்த மாதிரி ஒரு டூல் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதற்கடுத்த முக்கியமான ஒரு டூல் என்னென்னா ஃபீச்சர் என்ன சேஞ்ச் வந்து இந்த சர்ச் இன்ஜினை சேஞ்ச் பண்ணுறது. ஸோ நீங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த யாஹூ அப்படிங்கிற சர்ச் இன்ஜின் தான் இதில் செலக்ட் ஆகிருக்கு. இப்போது நீங்கள் பெஸ்ட் ஆப் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா யாஹூவோட சர்ச் இன்ஜினுக்கு தான் போகும். சப்போஸ் நீங்கள் இது எனக்கு கூகுள் சர்ச் இன்ஜினுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நான் சொல்லித்தரேன். ஜஸ்ட் நீங்கள் இந்த 3 டாட்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் அதே மாதிரி செட்டிங்ஸ் அப்படிங்கிறதுக்கு போங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்ச் இன்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இங்கே சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் கூகுள் தான் வேணும் அப்படின்னா கூகுளில் வச்சுட்டு ஜஸ்ட்டு செட்டஸ் டிஃபால்ட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இப்போ ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணி பாருங்கள், இங்கே உங்களுக்கு கூகுள் அப்படிங்கிறது வரும். ஸோ இப்படி தான் உங்களுடைய ப்ரௌசரில் நீங்கள் டிஃபால்ட்டு சர்ச் இன்ஜினை வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இது ரொம்ப ரொம்ப நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதற்கு அடுத்து முக்கியமான ஒரு ஷார்ட்கட் அதாவது முக்கியமான ஃபீச்சர் என்னென்னா, இந்த க்ரோம் ப்ரௌசரை நீங்கள் அட்வான்ஸ்டாக ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில ஷார்ட்கட்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள்,
நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணிட்டீங்க. இப்போது புது டேபை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மேனுவலாக இங்கே போயிட்டு கிளிக் பண்ண வேண்டியிருக்கும். பட் நீங்கள் கண்ட்ரோல் டி அப்படிங்கிற கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நியூ டேப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதே மாதிரி இப்போ ஒரு டேபை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு டபிள்யூ அழுத்துனீங்கன்னா அந்த டேப்ஸை கரண்ட் டேபை வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் வந்து பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷார்ட்கட் கீஸை யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இப்போது லாஸ்ட்டாக க்ளோஸ் பண்ண ஒரு டேபை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு டீ அழுத்துனீங்கன்னா போதும், ரீசெண்டாக க்ளோஸ் பண்ண அந்த டேப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ரீசெண்ட் க்ளோஸ்டு டேப்ஸ் எல்லாத்தையுமே உங்களால் ஓப்பன் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் அட்ரஸ் பாரை வந்து இந்த அட்ரஸ் பாரை வந்து ஹைலைட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் கண்ட்ரோல் எல் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், நீங்கள் எதுவுமே பண்ணாமல் அந்த அட்ரஸ் பாருக்கு போயிடும். ஜஸ்ட் நீங்கள் இங்கே உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் வந்து சர்ச் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இதற்கு கண்ட்ரோல் எல் அப்படிங்கிறது தான் ஷார்ட்கட் கீ. அதற்கு அடுத்து முக்கியமான ஒரு ஷார்ட்கட் கீ என்னென்னா இன்காகினிட்டோ விண்டோவை எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படி தான். கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ப்ளஸ் எண்ணை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்காகினிட்டோ விண்டோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஷார்ட்கட் கீஸை நீங்கள் குரோம் ப்ரௌசரில் யூஸ் பண்ணி சூப்பராக வந்து இந்த குரோம் ப்ரௌசரை யூஸ் பண்ணணும். ஸோ இந்த வீடியோஸில் நான் ஒரு டாப் 10 குரோம் ப்ரௌசரோட ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே ஒரு பிகினர் லெவலில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இதை மறக்காமல் வந்து இந்த வீடியோவுக்கு லைக் போடுங்க. உங்களுடைய தாட்ஸை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு சூப்பர்வான குரோம் ப்ரௌசரோட ஒரு ஃபீச்சர் தெரிஞ்சிருந்து நான் அதை இந்த வீடியோவில் சொல்ல விட்டுருந்தேன் அப்படின்னா அதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நான் அதையும் கவர் பண்ணுறேன். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தொடர்ச்சியாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவையும் பிறருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இது ஸ்ரீ டெக் டாக்ஸ். நான் உங்கள் ஸ்ரீதரன்.